லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் இருக்காங்கல்ல, பல தலைவர்கள் இருக்காங்க. பல டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அந்த தலைவர்களாவது முடிவெடுக்கணும்னா அந்த தலைவர் முடிவெடுக்க முடியாது. செல்வத்தை பெருதான் முடிவெடுக்க முடியுமா? சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து காங்கிரஸ் இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா? அல்லது முன்னாள் தலைவர் அழகிரியாவது வந்துட்டு அழகிரி அண்ணன் வந்து இல்ல இப்படித்தான் காங்கிரஸ் முடிவெடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்? காங்கிரஸ் என்பது வந்து ஒரு தேசிய அளவுக்கு உள்ள ஒரு கட்சி. இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி. இது போன்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இது போன்ற கருத்துக்களை தமிழ்நாடு இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் அவ்வப்போது சொல்வது வழக்கம். இது ஒவ்வொரு தேர்தலிலும் போதும் அவங்களுடைய தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக, நாங்க இருக்கிறோங்கிற ஒரு பிரஷரைஸ் கிரியேட் பண்ணுவதற்காகவும் இருக்கலாம். ஆனால் கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது, அங்கிருந்து சோனியா காந்தி அம்மா அவங்க தலைவரா இருக்கும்போது வந்து இங்க பேசிடுவாங்க. அல்லது வந்து ராகுல் காந்தி தலைவரா இருக்கும்போது அவர் வந்து பேசுவார். அல்லது மல்லிகார்ஜுன கார்கே இப்ப தலைவரா இருக்காரு பாருங்க, அவர் வந்து பேசுவாரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஒரே நினைச்சிருவாங்க, ஒரு அலையன்ஸ்குள்ள போயிருவாங்க. இது காலங்காலமாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம். எனவே காங்கிரஸ்ல இருந்து ஒரு அபிஷியலா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்தாதான் அது உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிக்கையாக இருக்கும்.